சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், கணேஷ் தேவியும் எங்க இருக்காங்க? என் கண்காணிப்புல தான் இருக்காங்க. சரி மேடம். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். எல்லா விஷயத்தையும் போன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நேர்ல வந்த மேடம். தேவி கணேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சிதம்பரம் சார் அவரோட பையன் ராம் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட தான் பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் பண்ண சொன்னாரு. ராமு அப்பா பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் மேடம். இதனால என்ன இப்போ? நான் ராம நம்பி நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் மேடம். அது எங்க நடக்காம போயிடுமோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன பிளான்? என்னோட தங்கச்சி ஃபாரின்ல இருக்கா மேடம். அவளை எப்படியாவது ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏய், நான் அவனோட அப்பனை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. நீ அவங்க வீட்டுக்கு உன் தங்கச்சிய கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன டபுள் சைட் கேம் ஆடுறியா? அப்படி எல்லாம் இல்ல மேடம். நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். சிதம்பரம் சாருக்கு நிறைய சொத்து இருக்கு. ராமுக்கு எப்படியாவது என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் தங்கச்சி லைஃப் செட்டில் ஆயிடும் மேடம். அததான் நான் ஆசைப்படுறேன். அஞ்சலி, இந்தம்மா ஜூஸ் சாப்பிடு. தேங்க்யூ. சரி, உன் தங்கச்சி அவனுக்கே கட்டி கொடுத்துக்கோ. அதுக்காக நான் சிதம்பரத்தை அப்படியே விட்டுற மாட்டேன். மேடம், நீங்க அவரை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா என் தங்கச்சிக்காக ராம மட்டும் விட்டுருங்க. அப்படின்னா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மேடம். அந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற உன் தங்கச்சி என் பேச்சதான் கேட்கணும். அவ்வளவுதானே மேடம். அதுக்கு என்ன, நான் என்ன சொன்னாலும் என் தங்கச்சி அப்படியே கேப்பா மேடம். நிச்சயமா உங்க பேச்சையும் கேப்பா. அப்ப கவலைப்படாத, அந்த வீட்டுக்கு உன் தங்கச்சி தான் மருமக. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஜூஸ் குடி. அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த மீனாவை தானே கேக்குறீங்க? அவளா மேடம்? அவ சரியான காமெடி பீஸ் ஆயிட்டா. கணேஷ்கோ தேவிக்கோ நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா சத்யமூர்த்தி சாருக்கும் சிதம்பரம் சாருக்கும் மீனா தான் கல்யாணம் பண்ணி வச்சான்னு நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சது மட்டும் இல்லாம அதையே சாக்கா வச்சு அவளை வீட்டை விட்டும் துரத்திட்டாங்க. துரத்திட்டாங்களா? ஆமா மேடம். அவளே அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தானே நினைச்சா. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? என் பையன் உங்க பேச்சை கேட்டு வாழ்க்கையில முன்னேறுவான்னு நான் உங்களை எவ்வளவோ மதிச்சேன். நீங்க என் பையன் வாழ்க்கையை எப்படி சீரழிச்சிட்டீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குடும்பத்தை தலைகுனிய வச்சதே இந்த டீச்சர். நீங்க எங்க குடும்பத்துக்கு நல்லது செய்வீங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க கூடவே இருந்து குழி பறிச்சிட்டீங்க. கணேசனுக்கும் தேவிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா ராமும் அப்படிதான் நினைக்கிறான். ராம் அவர் அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். அதுக்கு நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது. நான் இல்லாம இந்த வீட்டுல மீனா என்னென்ன கஷ்டப்படுறாளோ கடவுளே. பாட்டி, என்ன மீனா இது? பேக தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? பாட்டி, நீ நான் போறேன் பாட்டி. அதான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டியே. அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல பாட்டி, இந்த வீட்டை விட்டு நான் இந்த வீட்டை விட்டு வேற எங்க நீ போவ? ஏன் மீனா, உன்னை இந்த வீட்லயே தங்க வேண்டாம்னு சொல்லிட்டானுங்களா அவனுங்க? ஏதோ அவனுங்க இருக்கிற வீட்டுல தான் உன்னை தங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுல தங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு அவனுங்க யார் மீனா? யாரும் என்ன சொல்லல பாட்டி.
நானே தான் போறேன். எங்க மீனா போவ? நான் சென்னைக்கு போறேன் பாட்டி. சென்னைக்கா? ஏன் மீனா? இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்கவே முடியாது பாட்டி. ஏன் மீனா இருக்க முடியாது? உனக்கு இந்த ஊர்ல யாரும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டியா? உனக்கு நான் இருக்கேன் மீனா. பாட்டி, நீங்க எனக்காக எப்பவுமே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. ஆனா நான் இங்க வந்தது என் ராம்காகவும் அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காகவும் தான். அது என்னால முடியல பாட்டி. ஏன் மீனா, நீ சேர்த்து வைக்காமியா அவங்க எல்லாம் ஒன்னா இருந்துட்டு உன்னை தரத்தி விட்டாங்க. நன்றி கேட்டவங்க அவங்க எல்லாம். அவங்கள பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன்டா. இல்ல பாட்டி, நான் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும். நீ யாருக்கு மீனா பிரச்சனை கொடுக்கற? எல்லாருக்கும் நீ நல்லதுதானே மீனா செஞ்ச. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நீ போறேன்னு சொல்றியா? ராம் அவர் அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னா நான் இங்க இருக்க கூடாது பாட்டி. சத்தியம் பண்ணிட்டா அவன் அப்பா சொல்ற பொண்ணு அவன் கட்டிக்குவானா? சொல்லு. காதலிக்கிறது ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு பொண்ணையா? கணேசனும் தேவியும் இதுக்கு எவ்வளவு பரவாயில்லையே. இத பாரு மீனா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராம கழுத்துல ஒண்ணு வச்சு மீனா கழுத்துல தாலி கட்டுறான்னு நான் சொல்றேன். பாட்டி, அப்படி எதுவும் நடந்துட கூடாதுந்தா பாட்டி நான் இந்த ஊரை விட்டே போறேங்கிறேன். அப்போ நீ ராமுவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சொல்லு மீனா. மாட்டேன் பாட்டி. ராம் அவர் அப்பா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுதான் அவருக்கும் நல்லது, அவர் அப்பாவுக்கும் கௌரவமா இருக்கும். நான் இங்க இருந்தா ராம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுவாரு. அதனால அவருக்கும் அவர் அப்பாக்கும் பிரச்சனை தான் வரும் பாட்டி. அதனால வந்தா வரட்டும். லவ் பண்ற பொண்ணுக்காக வீட்டுல பிரச்சனை பண்ணாத பையன்லாம் ஒரு ஆம்பளையா என்ன? பாட்டி, மீனா, சிதம்பரம் இப்படிதான் பல வருஷமா கௌரவம் கௌரவம்னு அவன் சுயநலத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். பிள்ளைங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசினாதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்.